ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஒரு மாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தான மாதம் என்று சொல்லி காட்டினார்களோ, அந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியில் அமர்ந்திருக்கிறோம். எந்த ஒரு மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, ஒவ்வொரு நாளினுடைய இரவுகளையும் நரக விடுதலை பெறக்கூடியவர்கள் உங்களில் உண்டு என்று சொல்லி காட்டினார்கள். அன்புகளே அவர்களே, இந்த மாதத்தில் பகல் முழுவதும் நோன்பினை நோற்று இரவிலே நல்ல அமல்கள் பல விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இங்கு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து அதிகமான நற்கூலிகளை நம் அனைவர்களுக்கும் தந்தரப்படுவார்கள். அன்புகளே அவர்களே, இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு மஹ்ஷர் மைதானமும், இந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில பேருடைய முகத்தில் விழிக்க மாட்டான், சில பேர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டுகொள்ள மாட்டான். அவர்களுடைய பட்டியலையும் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைய தினத்தில் பார்க்க இருக்கிறோம். அன்புகளே அவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்ததொரு படைப்பாக மனிதனை படைத்து அந்த மனிதன் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை என்கிற பெயரின் கீழ் ஒரு எல்லையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதித்திருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கம் என்கிற பெயரில் அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை யார் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகமும் சரி, நாளை மறுமை நாளும் சரி, வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். அந்த கட்டளைகளை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்று நடத்த முடியாது, அல்லாஹ் கூறியிருக்கிறானா, அதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடத்த முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களா, அதுகளெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பொருந்தும், நம்முடைய காலத்திற்கு பொருந்தாது என்று யார் அலட்சியப்படுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அலட்சியப்படுத்தி விடுகிறார். இந்த உலகத்திலையும் சரி, நாளை மறுமை நாளிலும் சரி, அவர் ஒரு காலமும் வெற்றி அடைய முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை இழிவுபடுத்துகிறார். அன்புகளே அவர்களே, மனிதனுடைய முழு ஆசையும் முழு விருப்பத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியலிடக்கூடிய விஷயத்தில் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அந்த அத்தனை விஷயங்களிலேயும் தலையாக இருக்கக்கூடிய முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் உலக ஆசை. ஒரு மனிதனுக்கு உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றினையும் உலகத்தின் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய ஆசையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார் பல்வேறு இடங்களில் குர்ஆனிலே. இந்த உலகத்தின் மீது அவன் வைக்கக்கூடிய அந்த ஆசையானது, உலகத்தின் மீது அவன் வைக்கக்கூடிய அந்த மோகமானது, அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தை ஏவிருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு விஷயத்தை கட்டளையிட்டிருக்கிறார்களோ அந்த விஷயத்தை மறைக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. காரணம், இந்த உலகத்தின் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய பற்று, இந்த உலகத்தின் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய ஆசை. உலக பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும், வாகனங்களை வாங்கி குவிக்க வேண்டும், வீடு வாசல்களை கட்ட வேண்டும், இது போன்ற எண்ணத்திற்கு மேல் எண்ணம் ஒரு மனிதனுடைய காலை நேரத்தில் அவன் தூங்கி விழித்த உடனேயே ஒரு மனிதன் இதைத்தான் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? எப்படி நம்முடைய பொருளாதாரத்தை இன்னைக்கு ஈட்டுவது, எப்படி சம்பாதிக்கிறது,
எப்படி நம்முடைய சொத்துக்களை சேர்த்து வச்சுக்கிறது, சொத்து சுகத்தின் மூலமாக எப்படி நாம வளருவது, நம்முடைய பிசினஸை எப்படி டெவலப் பண்ணுவது, நம்முடைய பிசினஸ மக்களுக்கு மத்தியில் எப்படி ரீச் பண்ணுவது, இந்த மாதிரி விஷயத்தை தான் மனிதன் தன்னுடைய காலையில முடிச்ச உடனேயே இதைத்தான் யோசிக்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பல்வேறு இடங்களில் இதை வன்மையாக கண்டிக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த விஷயங்களை எல்லாம் இந்த மாதிரி உலகத்தின் மீது காட்டக்கூடிய பற்று, உலகத்தின் மீது ஒரு மனிதர் வைத்திருக்கக்கூடிய ஆசை, இவை அனைத்துமே ஒரு மனிதனை அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு தடுத்து விடுகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. என்ன விஷயம்? உலகத்தின் தென்கோடி முனையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னை இஸ்லாமியர் என்று அறிமுகம் செய்து கொள்கிறார். எப்படி அறிமுகம் செய்து கொள்கிறார்? தொப்பி வைப்பதன் மூலமாக, தாடி வைப்பதன் மூலமாக, ரேஷன் கார்டை காட்டுவதன் மூலமாக, பெயரை சூட்டுவதன் மூலமாக தன்னை ஒரு முஸ்லிம் என்று அறிமுகம் செய்து கொள்கிறார். இவரை இஸ்லாமியர் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறதா? நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ்வுக்காக இந்த உலக வாழ்க்கையை தயார்படுத்திக் கொண்டு, இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசைகளை குறைத்துக் கொண்டு மறுமைக்காக யார் தயாராகிறார்களோ அவர்களை தான் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முஸ்லிமாக பார்க்கிறது. அப்படி இல்லாத ஒருத்தரை, அந்த ஒரு தகுதியை வளர்த்துக் கொள்ளாத ஒருத்தரை, அந்த தகுதியை வளர்த்துக் கொண்டு தன்னை தயார்படுத்திக் கொள்ளாத ஒருத்தரை இஸ்லாமிய மார்க்கம் அவரை ஒரு முஸ்லிமாக பார்க்கவில்லை, அவரை ஒரு காபிராக பார்க்கிறது. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்துன்யா, இந்த உலகம் என்பது சிஜ்னுல் முஃமின், முஃமினுக்கு எப்படி சிறைச்சாலை, ஒரு ஜன்னத்துல் காஃபிர், காஃபிருக்கு பூஞ்சோலை என்று சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை முஸ்லிமுக்கு எப்படி இருக்கும்? ஒரு சிறைச்சாலை. சிறைச்சாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? சிறைச்சாலை கூட நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா, சாப்பிட தட்டு, நீ சாப்பிடுறது கூட நீங்க சூப்பரா இருக்கணும். மணி அடிச்சா சாப்பாடு, அதுக்குரிய தட்டு, அங்க ஒரு சுத்தத்தை நீங்க பார்க்க முடியாது. பல்வேறு கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அந்த ஒரு சிறைச்சாலையை இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தோடு ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு ஒப்பிட்டு காட்டுகிறது என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை ஒரு முஸ்லிம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எனக்கு அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்கிறானே, எனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கிற, அல்லாஹ் காபில சந்தோஷமா இருக்க வச்சிருக்கிறானே, அல்லாஹ்வை யாரு நிராகரிக்கிறானோ அவன் சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் அல்லாஹ்வை வணங்குறேன், அல்லாஹ்வை துழுவுற, அல்லாஹ்வை இபாதத்து பண்ற, எனக்கு அல்லாஹ் கஷ்டம் கொடுக்கிறாங்க, என்ன மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு கண்ணு தெரியுதா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உண்டா இல்லையா? தனக்கு மட்டுக்கும் ஏதோ கஷ்டம் வர்ற மாதிரியும், தன்னை மட்டுக்கும் அல்லாஹ் சோதிக்கிற மாதிரியும் இஸ்லாமிய மக்கள் கூட பேசக்கூடிய சூழ்நிலையை நாம பார்க்கிறோம். அல்லாஹ் அவர்களை விட்டு விடுகிறார். நிரந்தரமான அந்த வாழ்க்கையில அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனையை கொடுக்கிறார். நமக்கு நிரந்தரமான வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தருவான் என்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தையும் கூட இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் பல்வேறு உதாரணங்களை கொண்டு சொல்லி காட்டுகிறார் குர்ஆனிலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு உதாரணங்களை கொண்டு இந்த உலக வாழ்க்கையை ஒப்பிட்டு பேசுகிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றாங்க சொல்லுங்க? அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை சில விஷயங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லி காட்டுகிறார், சில உதாரணங்களை சொல்லி காட்டுகிறார். என்னென்ன விஷயம்? என்னென்ன விஷயம்? உசுவனுடைய ரெக்கை, உசுவனுடைய ரெக்கையை விட அற்பமானது என்று இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் சொல்லி காட்டுறார். வேற என்ன சொல்றாங்க? சொல்லுங்க சொல்லுங்க. அது பெருமானார் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்றான், கமாய் அன்சல்நாஹு மினஸ்ஸமா, வானத்திலிருந்து இறக்கி வைக்கக்கூடிய ஒரு மலையை போல, فاختلط به نبات الارض فاصبح حسيما تذروه الرياح وكان الله على كل شيء مقتدرا. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்லி காட்டுறான் அப்படி சொன்னா, வானத்திலிருந்து ஒரு மலையை நாம் இறக்குகிறோம். வறண்ட பூமி, மழை பொழிகிறது,
கடுமையாக அழகாக வளரக்கூடிய ஒரு பயிர். அந்த பயிரை அடித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு பகலை போல, காற்றை போல என்று அல்லாஹ் ஒப்பிட்டு சொல்லி காட்டுகிறார் இந்த உலக வாழ்க்கையை. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கடல்ல வெள்ளல முக்கி எடுத்தா ஒரு சொட்டு கீழே உருவா இல்லையா, அதுதான் இந்த உலகம். கடலை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுதான் மறுமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. செத்த ஆட்டை ஒப்பிட்டு சொல்லி காட்டுறாங்க. போறாங்க ரோட்ல, ஒரு செத்த ஆடு கிடக்கிறது, இந்த ஆட்டை வாங்குவீங்களா கேட்கிறாங்க. அப்போ சஹாபா கேட்கிறாங்க, என்ன யாரும் சொல்லலாம், செத்து போன ஆடு, இதை போய் யாரு சாப்பிடுவா சொல்லி கேட்கும் போது இதுதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் இவ்வளவு ஒரு அல்பமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் இவ்வளவு மோசமான ஒரு ஒப்பீடுகளோடு சொல்லப்படுகிறது, ஒத்து காட்டப்படுகிறது. இந்த உலகத்தில் இந்த இவ்வளவு மோசமான, அற்பமான, அழியக்கூடிய, மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை மாறு செய்து நடந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையை மறுத்து இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று சொன்னால் அற்பமான உலகம்தான். இந்த உலகத்துல மறுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சுட்டு கூட தண்ணீர் கொடுக்க மாட்டான். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை மனசுல பதிய வச்சுக்கணும். அவ்வளவு மோசமான ஒரு உலகம் தான். இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து மறுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹ் ஒரு சொட்டு, ஒரு விடல் கூட தண்ணீர் கொடுக்க போவது கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய ஆசை, இந்த உலகத்தினுடைய மோகம் ஒரு மனிதனுடைய மனதை பறித்து விட்டது என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய விஷயத்திலிருந்து விலகி விடுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான், وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ ذَلِكُمْ وَصَّاكُم بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. அல்லாஹ் என்ன சொல்றான், இதுதான் நேரான பாதை. ஒரு பாதை அல்லாஹ் காட்டுறான். மனிதனை பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இரண்டு விதமான வழிமுறையை பார்க்கக்கூடிய உணரக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கொடுத்துட்டு சொல்றான், இதுதான் நேரான பாதை, பக்தவி உயிரை பின்பற்று, பல தத்தவையும் சுபல, மற்ற பாதையை நீ பின்பற்றாத. அப்படி பின்பற்றின என்று சொன்னால் பட்ட பொருளக்கபிக்கும் அனுசபேரி, அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து உன்னை பிரித்துவிடும். தானிக்கும் மஸ்தாக்கு பிகி நான்கும் தத்தகோன். எனவே நாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம், தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் மனசுல பதிஞ்சுட்டா இல்லையா? பதிஞ்சா இல்லையா? இது ஒரு தடவை சொல்றேன், கேட்டுக்காங்க. அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் நேரான பாதை. ஃபத்தபிஹு, இதை பின்பற்று. வலா தத்தபிஹு சுபுல, மற்ற பாதையை நீ பின்பற்றாத. ஃபத்தஃபர்ரகபிக்கும் அன் சபீலிஹி, வேற பாதைக்கு நீ போயிட்டேன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து உன்னை பிரித்துவிடும். தானிக்கும் மஸ்தாக்கும் பிஹி, எனவே நாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் எப்படி சொல்றா பாருங்க. ஒரு மனிதன் ஒரு பாதையை பார்க்கும் பொழுது நேரான பாதைங்கிறது அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். ஒரு மனிதன் பார்க்கும் போது அது தவறான பாதைங்கிறது அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். அதற்கு பிறகும் சூஸ் பண்ற விஷயம் மனிதனுடைய கையில் அல்லாஹ் கொடுத்துறான். இவன் சூஸ் பண்ற விதத்தை பொறுத்து அல்லாஹ் சொல்ற, நேரான பாதைன்னு நான் ஒரு பாதையை காட்டுறேன், அந்த பாதையை விட்டுட்டு நீ தவறான பாதையின் பக்கம் போயிட்டேன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்வுடைய நேரான பாதையை விட்டு ஒண்ணு விலகிறோம். நீ அந்த பாதைக்கு போல அப்படின்னு சொன்னா அந்த பாதையை அல்லாஹ் எப்படி காட்டுறான்? அழகான பாதையாக காட்டுகிறான். அழகான பாதையாக காட்டுகிறான். செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் அழகான செயல்களை போல தெரிகிறது ஒரு மனிதனுக்கு. அந்த செயல் அல்லாஹ் அழகா காட்டி அழகா போய்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு நவர்ந்ததற்கு பிறகு ஷைத்தானை அல்லாஹ் நண்பராக ஆக்கி விடுகிறான், உற்ற தூரராக ஆக்கி விடுகிறான். அவன் ஷைத்தானுடைய பாதையிலேயே போய்கிட்டு இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இதற்கு முக்கியமாக விளக்கம் சொல்லப்படுவது எப்படி என்று சொன்னா, இந்த உலக வாழ்க்கையை மோகமாக எடுத்துக்கொண்டு, ஆசையாக எடுத்துக்கொண்டு, அதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு
வேணும் வேணும் வேணும்னு சொல்லியவன் இந்த உலகத்தின் மீதே பற்று வைத்து, இந்த பொருளாதாரத்தின் மீதே பற்று வைத்து அதை ஆசை வச்சு சேர்த்துக்கிட்டு இருக்கிறானோ அவனை தான் இந்த வசனம் குறிக்கிறது. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் குழந்தை இருந்துச்சா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் குழந்தை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அந்த குழந்தை இறந்து போயிட்டு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை மரணம் அடைந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தை அதுக்கப்புறம் இல்ல. யூதர்களை சார்ந்த ஒரு சிறுக்க என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, அல்-ஆஸ்வாயில் அப்படிங்கிற ஒரு யூத கிறுக்கன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நீ ஆண் வாரிசு அற்றவன் என்று சொன்னான். உலகத்தின் மீது பற்று, உலகத்தின் மீது ஆசை. யாருக்கு உலகத்தின் மீது ஆசை இருந்ததோ, அந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அந்த மடமையர்கள் வாழ்ந்த காலத்தில் உலகத்தின் மீது ஆசை கொண்ட விஷயத்திலேயே முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண் குழந்தையின் மீது ஆசை வைத்திருப்பாங்க. பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த குழந்தையை கொன்று விடுவார்கள், உயிரோடு புதைத்து விடுவார்கள். புரியுதா இல்லையா? இது போல ஒரு செயல்பாடு அந்த சமூகத்தில் நடந்து வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தை இல்ல அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்ச உடனே இந்த யூதர்களுக்கு அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார், ஆண் வாரிசு அற்றவன். அல்லாஹ் என்ன செய்யறான்? உடனே வசனத்தை இறக்கி வைக்கிறார். இன்ன ஷானி நபியே, நிச்சயமாக உன்னுடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததி அற்றவன் என்கிற வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி வைக்கிறான். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணி செய்றாங்க. என்ன அழைப்பு பணி செய்றாங்க? முதலாக மலைக்கு மேல ஏறி நின்று எல்லா சமூகத்தையும் அழைத்து அந்த சமூகத்தவர்களிடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் அன ரசூலுல்லாஹ் என்று சொன்ன மாத்திரத்துல அபூலஹப் என்ன பண்ணா மண்ணை வாரி தூக்கி எரிஞ்சான். இல்லையா? அவன் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் தான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உலக ஆசையை அங்க காட்டினான். உலகத்தினுடைய நோக்கத்தை அவன் சொல்லி காட்டினான். நாங்கள் தான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதுக்காகவா என்ன அழைச்ச அப்படின்னு சொல்லி மண்ணாவாறு தூக்கி எறிந்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கி வைக்கிறார். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹபினுடைய இரு கரங்களும் நாசமாக போகட்டும் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் குர்ஆனிலே இருந்தாலும் ஹதீஸிலே இருந்தாலும் உலகத்தை நோக்கமாக கொண்டு யார் வாழ்ந்தார்களோ, உலக ஆசையின் மீது பற்று வைத்து யார் வாழ்ந்தார்களோ அவர்களை அல்லாஹ் அந்த காலத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கி வைத்து தண்டித்திருக்கிறான், வசனத்தை இறக்கி வைத்து கண்டித்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் மீது பற்று வைக்கக்கூடிய விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கம் பட்டியலிடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை பட்டியலிடுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், மூன்றாக 3 தளங்களில் 3 ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், உலக ஆசையை மையமாக கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்த ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் செய்கிறார் என்று சொன்னால் அவரை அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் மனுஷர் மைதானத்தில் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். 3 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். 3 இடத்தில் 3 விதமாக சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்தை ஏதோ நம்முடைய காதல கேட்டு இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போற விஷயம் கிடையாது. இந்த பண்புகள் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் இறந்ததற்கு பிறகு மனுஷர் மனிதானத்தில் எழுப்பப்படக்கூடிய சூழ்நிலையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்க்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபனத்தினுடைய கூலிகளை பட்டியலிட்டார்கள். உண்டல்லையா? உணவை பற்றி சொன்னாங்க, பானத்தை பற்றி சொன்னாங்க, ஆடை அணிகலன்களை பற்றி சொல்லி காட்டினாங்க, மாளிகைகளை பற்றி சொல்லி காட்டினாங்க. இவை எல்லாவற்றையும் விட ஒரு சிறப்பு இருக்கு சோவனத்துல. என்ன சிறப்பு? அல்லாஹ்வை பார்க்க.
குடிக்கக்கூடிய குடிப்பானமா இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, மாளிகையா இருந்தாலும் சரி, ஆடை அணிகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வை பார்ப்பது, அல்லாஹ் நம்மளை பார்க்கிறது. இதுதான் பெரிய சிறப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகவாசிகளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் ஒரு கட்டளை இடுவான். என்ன கட்டளை தெரியுமா? இவர்களை இழுத்து கொண்டு செல்லுங்கள், நரகத்திற்கு இழுத்து செல்லுங்கள். அல்லாஹ் நரகவாதி என்று கட்டளை இட்டதற்கு பிறகு அவங்க போக மாட்டாங்க, நிற்பாங்க. அல்லாஹ் விட்டு ஒரு தடவையாவது போயிட்டு வந்து நல்ல அமல்களை செஞ்சுட்டு வர, என்ன ஒரு தடவை விட்டு நான் மண்ணோட மண்ணா போயிருக்க கூடாதா, எனக்கு அப்படி ஆயிருக்க கூடாதா, இப்படி ஆயிருக்க கூடாதான்னு சொல்லி உலகத்துல சேர்த்து வச்சிருக்கிற சுத்தெல்லாம் கொண்டு வரணும் மனுஷன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொத்து அல்லாஹ் கொடுத்தான், அந்த சிந்தனை இருக்காது அவனுக்கு. உலகத்துல சேர்த்து வச்சிருக்க சொத்தை எல்லாம் கொண்டு வர நீ என்ன விட்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வானா, இவரை இழுத்து செல்லுங்க நரகத்திற்கு என்று அல்லாஹ் சொல்லுவானா. அதே கட்டளைய சுவனவாதியை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, இவர்களை சுவர்க்கத்திற்கு இழுத்து செல்லுங்கள். ஏனென்று சொன்னால் சுவனவாதிகள் அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த மதிமயக்கத்தில், அந்த சந்தோஷத்தில் உணர்வே இல்லாமல் பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், உஜூபி யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. தன்னுடைய இறைவனை முகத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள், பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார், பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் கட்டளை இடுவான், மலக்கு மலர்ந்து கொண்டு, இந்த உலகத்துல நீங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்தது இந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான், சொர்க்கத்துக்கு போங்கப்பான்னு சொல்லும் பொழுதும் அவங்க அந்த காலையிலே விடாம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இழுத்து கொண்டு போய் செல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே மலக்கு மலர்கள் தூக்கி கொண்டு போய் செய்வாங்க, சொர்க்கத்து வாசல்ல கொண்டு வந்து வைப்பாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு பாக்கியம் என்பது ஒரு பெரிய பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தாங்க. ஆனா இந்த பாக்கியத்தை முரணடிக்கக்கூடிய விஷயத்தில், மாறுபடுத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு 9 காரியங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பட்டியலிட்டு காட்டுகிறார்கள். 9 விஷயம், 3 சொல்லி காட்டுறாங்க. முதல்ல முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிமில் வந்திருக்கக்கூடிய 3 செய்தி. என்னென்ன விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? கரண்டைக்கு கீழ் யாருக்கு ஆடை இருக்கிறதோ, யார் கரண்டைக்கு கீழ் ஆடை அணிகிறாரோ அவரை அல்லாஹ் பார்க்க மாட்டான். 1வது விஷயம். 2வது என்ன? வேத வசனத்தை யார் நிராகரித்தாரோ அவரை அல்லாஹ் நாளை வறுமை நாளில் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். 3வது, பெருமை எடுத்து யார் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அவரை அல்லாஹ் வறுமை நாளில் மாஷர் மைதானத்தில் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். 3 விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, கரண்டைக்கு கீழ் ஆடை இருந்தது என்று சொன்னால் அது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு பத்துவா கொடுக்கப்படுகிறது. எப்படி தெரியுமா? பெருமை இல்லை என்று சொன்னால் நீங்க தாராளம் ஆரம்பிச்சுக்கலாங்க. நீ சொல்லப்படக்கூடிய வார்த்தை, பெருமை இல்லைன்னு சொல்லி சொன்னா தாராளம் ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கும் ஒரு ஹதீஸ் ஆதாரமா காட்டலாம். என்ன ஹதீஸ் ஆதாரமா காட்டலாம் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கரண்டைக்கு கீழ் ஆடை இருந்தது என்று சொன்னால் அந்த பகுதியினை நரகம் தீண்டும், மறுமையில் அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். சொன்ன மாத்திரத்துல ரூபத்தை சுத்தி இல்லாம ஓடி வந்து சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் கையிலே ஏறிதான் கட்டேன். ஆனா இறங்கிடுது. அந்த வாசனை எப்படி வருது தெரியுமா? ஒரு பகுதி இறங்கி விடுகிறது என்கிற வாசனை வருகிறது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொல்றாங்க, லைசத்து போயலா, உனக்கு பெருமை கிடையாதப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பெருமை இல்லை என்று சொன்னா தாராளமாக அணிந்து கொள்ளலாம். அப்படி அணிகிறதால எப்படி அணியணும்? எப்படி அணியணும்? ஒரு பக்கத்துக்கு மட்டும் கீழே போட்டு ஒரு பக்கத்தை சுட்டி வைக்கணும். உடல்ல அவங்க பக்கம் எல்லாம் உங்களுக்கு எப்படி இறங்கிச்சு, ஒரு பக்கத்துல இறங்கிச்சு சொல்லிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இவங்க கொடுக்கக்கூடிய பத்துவான இருக்குது, பெருமை இல்லை என்று சொன்னா கீழே எடுத்துக்கலாம், ஊர்ல உள்ள குப்பையெல்லாம் கூட்டிட்டு போகலாம். அல்லாஹ் அக்பர். யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அப்படி அறைகிறாரோ, கரண்டைக்கு கீழ் யாருக்கு ஆடை இருக்கிறதோ அல்லாஹ் நாளை வறுமை நாளில் பார்க்க மாட்டான். 2வது விஷயம், வேதம். வேதத்தை நிராகரித்தான் என்று சொன்னால், வேதத்தை ஓதாமல் மறுத்திருக்கிறான் என்று சொன்னால் அவனையும் அல்லாஹ் நாளை வறுமை நாளில் பார்த்து போவது கிடையாது. அன்புக்குரியவர்களே,
6 விஷயத்தை ஈமான் கொண்டாதான் அவன் ஈமான்தாரி. அதுல ஒன்றே ஒன்று மறுத்தாங்க கூட அவன் யாரு கிடையாது, முஃமின் கிடையாது. அல்லாஹ்வை நம்புறான், ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை நம்பல. அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிட்டு வேதத்தை நம்பாம இருக்கிறான், வேதத்தை நம்பிட்டு மறுமையை நம்பாம இருக்கிறான். இப்படி எந்த ஒரு விஷயத்தை நம்பிட்டு ஒரு விஷயத்தை நம்பவில்லை என்று இருந்தாலும் கூட அவர் மூமின் தாரி கிடையாது, ஈமான் தாரி கிடையாது, அவர் மூமின் கிடையாது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. 3வது என்னவென்று சொன்னால் பெருமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மேலாடை, பெருமை என்பது அல்லாஹ்வுடைய மேலாடை என்று சொல்லி காட்டுகிறாங்க. பெருமை ஒரு மனிதனுக்கு இருந்து விட்டது என்று சொன்னால் நீங்க பார்க்கிறோம், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை இயக்கங்கள், எத்தனை பிரிவுகள். இது அத்தனைக்கும் காரணம் என்னன்னு சொன்னா ஈகோ. நீ நாளைக்கு பெருமை வச்சிருக்கிறியா, நான் நாளை கழிச்சு தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லியே வைக்கிறான். நீ நாளை கழிச்சு தான் பெருமை வைப்பியா, நான் இன்னும் அடுத்த நாள் தான் பெருமை வைப்பேன்னு சொல்லியே வைக்கிறான். கரெக்டா இல்லையா? இவன் ஒத்து போனா அவன் ஒத்து போக மாட்டாங்கிறான், அவன் ஒத்து போனா இவன் ஒத்து போக மாட்டாங்கிறான். எல்லாரும் குர்ஆன் ஹதீஸையும் ஆதாரமா காட்டுறான். எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு பாருங்க. என்ன காரணம்? ஈகோ. இந்த பிரச்சனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையினை ஒரு விஷயமாக சொல்லி காட்டினாங்க. 3 விஷயம். என்னன்னா, கரண்டைக்கு கீழ் ஆடை அணிவது, வேத வசனத்தை நிராகரிப்பது, பெருமை அணிப்பது. இந்த 3ம் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். ஜாமிஉ திர்மிதி பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயும் 3 நபர்களை பட்டியலிடுகிறார்கள். யாரு? முதலாவது வட்டி வாங்கக்கூடிய நபர், 2வது தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நபர், 3வது யாசகம் தேடி அலையக்கூடிய நபர். அன்புக்குரியவர்களே, வட்டியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் 7 பாவத்தில் ஒரு பாவமாக சொல்லி காட்டினார்கள். மறுமை நாளில் எழுப்பப்படக்கூடிய சூழ்நிலையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியக்காரனை போல எழுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரத்த ஆட்சியில் நீந்து கொண்டிருப்பான், தாயுடன் விபச்சாரம் செய்ததை போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுக்கிக் கொண்டே சென்றார்கள். இது வட்டி. தற்கொலை. ஒரு நபர் தற்கொலை செய்து கொள்கிறார். எவ்வளவு பெரிய இபாதத்து செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நல்லறங்களை செய்திருந்தாலும் சரி, தற்கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஒரா தச்சு அனுப்புசாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை சொன்னால் உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னால், அப்படி ஒரு நபர் தற்கொலை செய்து விடுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த உயிரை அல்லாஹ் நான் எடுக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த உயிரை திமிர் எடுத்து ஒருத்தன் எடுக்கிறான்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை எடுத்துக் கொள்வதாக ஆகிவிடுகிறது. அவன் இணை வைத்தவனாக ஆகிவிடுகிறான். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு லவ் ஃபெயிலியர், காதல் பண்றான், அதுல ஃபெயிலியர் ஆயிட்டா செத்து போயிடும், தற்கொலை பண்றான். வியாபாரம் பண்றான், தொழில் பண்றான், அந்த தொழில ஃபெயிலியர் ஆயிடுச்சு சொன்னா என்ன செஞ்சிடறான்? தற்கொலை பண்ணி செத்துறான். ஒண்ணு வேண்டாங்க, பரீட்சை எழுதுறான், அந்த பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா என்ன செஞ்சிடறான்? தற்கொலை பண்ணி செத்து போயிடறான். பார்க்க முடியும், வருஷம் வருஷம் நம்ம பார்க்க முடியுது. அது போல சாதாரணப்பட்ட நோய், வயிற்று வலிக்கெல்லாம் தற்கொலை பண்ணி சாவறான். இவனுடைய நிலைமை என்ன? அவன் இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, காலகாலத்தில் வாழக்கூடிய சூழ்நிலையில தான தர்மம் பண்ணியிருந்து இபாதத்து பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ஒரு காரியத்தை செய்து விடுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நாளை வறுமை நாளில் அவனுடைய முகத்தை விதிப்பது கிடையாது. அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக யாசகம், பிச்சை எடுப்பது. இந்த ரமலான் மாசம் வந்து சொன்னால முஸ்லிம்களை நம்ம பார்க்க முடியும். அதிகமான முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நடக்கிறது. இஸ்லாம் அல்லாதவர்கள் கூட சொல்தா மாட்டிட்டு வந்துடுறாங்க. கரெக்டா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற வார்த்தையை கூட கரெக்டா சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற வார்த்தையை கூட கரெக்டா சொல்லி பழுதா மாட்டி ஒரு நான் முஸ்லிம் வந்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். தொப்பி போட்டிருப்பான், மக்கா துண்டு போட்டிருப்பான், ஜக்காத்து பணத்தை கொடுக்கன்னு கேட்பான், பைசா கொடுத்தா வாஞ்சியுள்ள போய் நிற்பான். பார்க்க முடிகிறது நம்மால. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? யார் ஒருத்தர் யாசகம் கேட்கிறாரோ, நல்ல நிலைமை, கை கால் நல்லா இருக்குது, சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை, இந்த நிலைமையில யார் யாசகம் கேட்டு இதுவே பொழப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறாரோ, நாளை மறுமை நாளில் அவருடைய முகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதிக்க மாட்டார். அவருடைய முகத்தில் சதையே இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருடைய முகத்திலையும் சரி, அவருடைய உடம்பிலையும் சரி 2 விதமான ரிவாயத் வருகிறது. அவருக்கு சதை இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி விடுவான். அன்புக்குரியவர்களே,
இந்த யாசகம் கேட்டு வரக்கூடிய நபர்களிடத்தில் கூட நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ கொடுக்கிறோம் 10 ரூபா 20 ரூபா கொடுக்கிறோம் சொல்லி கூட கொடுத்து விடக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் அதை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அப்படி நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது நாமே ஊக்கம் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆகி போய்விடுகிறது. அன்புக்குரியவர்களே, உழைக்க முடியாமல் மிகவும் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, யாசகம் கேட்கலாம் எப்பொழுது என்று சொன்னால் அதையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அடுத்தவருடைய பொருளை பாதுகாப்பதற்காக யாசகம் கேட்கலாம். அடுத்து 3 விஷயம். அடுத்து என்ன? விபத்தில் பொருள் அழிந்து விட்டது. விபத்துல தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் உடைமைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. இந்த நிலைமையில் ஒருவர் யாசகம் கேட்கலாம். அது போல கடுமையான வறுமை, காலமா அவர்கள் பஞ்சத்திலேயே இருக்கிறாங்க, ரொம்ப மோசமான சூழ்நிலையிலேயே அவர்கள் வாழுகிறார்கள், வறுமையிலேயே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகுதி சாட்சி அந்த பகுதியில் வாழக்கூடிய 3 நபர்களால் சாட்சி வழங்கப்பட வேண்டும். அப்படி 3 நபர்களால் சாட்சி வழங்கப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அவர்களுக்கு நாம் யாசகம் கொடுக்க வேண்டும். இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல காலையில இருக்குது, உதவி செய்யறதுக்கு முடியும். ஒரு பெண் வாரா, அந்த பெண்ணுக்கு கனவா மூத்தாயிட்டான், அந்த தம்பி யாரும் கிடையாது, பிள்ளைகள் யாரும் கிடையாது. இப்படி கைவிடப்பட்டவர்களுக்கு இஸ்லாம் மார்க்கம் செய்ய சொல்லுகிறது. ஆனால் வேறு திமிர் எடுத்து போய் இதுவே குழப்பா வச்சுக்கிட்டு ஊரை விட்டு ஊருக்கு வருவான். எந்த ஊரா கேட்டா திருவாரூர்னுவான், எந்த ஊரு கேட்டா தஞ்சாவூர்னுவான். இந்த ரமணான் காலத்துல அது ஒரு குழப்பாக வச்சுப்பான். இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ஒருபோதும் நாம பைசா கொடுக்க கூடாது. அவர்கள் யாசகம் கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நிலைமை இவ்வாறு இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தன்னுடைய சாட்டை, உன்னுடைய சாட்டை கீழே விழுந்தா நீ அடுத்தவனுக்கு அதை எடுத்து கேட்காத. பெருமாள் எந்த அளவுக்கு சூசானமா சொல்றாங்க பாருங்க. கையை நீட்டி உன் சாட்டையை கூட அடுத்தவர்களிடத்தில் பெறாது. எப்படி நம்ம சாட்டை கீழே விழுந்துட்டு நம்ம சாட்டை அடுத்தவன் எடுத்து கையை நீட்டி கூட நீ வாங்கினாத. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சூசகமான முறையில் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அடுத்த 3 விஷயம் என்ன விஷயம்? 3 விஷயம். திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். வட்டி 1, தற்கொலை செய்து கொள்வது 1, யாசகம் கேட்பது. இந்த 3 விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அடுத்து அபூ தாவூதிலே வரக்கூடிய விஷயம், மனோ இச்சையை பின்பற்றி யார் நடக்கிறாரோ, இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாரோ, அவருடைய முகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விழிக்க மாட்டான். 2வது விஷயம் அமானத், அமானத்தை யார் மோசடி செய்கிறார்களோ அவருடைய முகத்திலையும் அல்லாஹ் விழிக்க மாட்டான். அடுத்து அனாதையினுடைய சொத்துக்களை யார் அபகரித்துக் கொள்கிறார்களோ, உணவு உட்கொள்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை வறுமை நாளில் மனுஷன் மைதானத்தில் விழிக்க மாட்டான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த மனோ இச்சையை யார் பின்பற்றி நடந்து கொண்டார்களோ மினல்லாஹி வலியும் நாளை வறுமை நாளில் அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாருமே கிடையாது என்று சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி வாழ சொன்னார்களோ அந்த அடிப்படையில் வாழ ஒரு மனிதன் முயற்சிக்க வேண்டும். இது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில சரி வருமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா அது அந்த காலத்துக்கு சரியா போச்சுங்க, இந்த காலத்தில் அதை எல்லாம் பின்பற்ற முடியாதுன்னு சொல்லி ஒரு மனிதன் மனோ இச்சையை பின்பற்றி வாழ்வான் என்று சொன்னால் அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை வறுமை நாளில் பார்க்க மாட்டான். அமானிதத்தை யார் மோசடி செய்கிறார்களோ வறுமையில் உள்ள தண்டனை என்ன தெரியுமா? பின்பக்கத்தில் அல்லாஹ் ஒரு கொடியினை நட்டி விடுவான், அவனை கேவலப்படுத்துவதற்காக. மஹ்ஷர் மைதானத்திலே எல்லா மனிதர்களும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பின்புறத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கொடியினை நட்டி விடுவான் கேவலப்படுத்துவதற்காக. அதுபோல அனாதைகளுடைய சொத்துக்களை யார் பாதுகாக்கிறார்களோ அவருடைய சிறப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நானும் அவரும் இவ்வாறு இருப்போம். இந்த 2 விரலையும் இணைத்து காட்டினாங்க. யார் கொள்ளைகளுக்கு சாப்பிடுகிறார்களோ அவர் சாப்பிடக்கூடியது நரக நெருப்பை தான் அவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அத்தனையும் சீரத்துல் ஹயாத்துத் துன்யா எல்லாமே இந்த அத்தனையும் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னா
முழுக்க முழுக்க இந்த உலக ஆசையை மட்டுமே குறிக்கோளாக கொண்டதாக இருக்கும். கரண காலத்தின் கீழே அது போல வேத வசனத்தை நிராகரிக்கிறது, பெருமழிக்கிறது, வட்டி வாங்குறது, தற்கொலை பண்றது, யாசகம் கேட்பது, மனோ இச்சையை பின்பற்றுறது, அமானியமான பொருளை மோசடி செய்வது, அனாதைக்குரிய சொத்தை கொள்ளடிக்கிறது, இந்த 9 விஷயங்களும் உலக ஆசையை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு மறுமையினுடைய ஆசையை மறந்ததாக, அல்லாஹ்வுடைய நினைவை மறந்ததாகத்தான் இந்த 9 விஷயங்களும் இருக்கும். அன்புக்குரியவர்களே, இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்க சொன்னார்கள், தவிர்க்க சொன்னார்கள். மனுஷர் மைதானம், அந்த மைதானத்தில் அல்லாஹ் இழிவுபடுத்துவது என்பது ஒரு சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இந்த பண்புகளை கொண்டு யார் வாழுகிறார்களோ நாளை மறுமை நாளில் மனுஷர் மைதானத்தில் அனைவரையும் ஒன்றாக கூட்டியதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பானாம், அனல் மலிக், நான் தான் அதிபதி, ஐனல் ஜப்பார், பெருமை அளித்து வாழ்ந்தவரை எங்கே என்று அல்லாஹ் கேட்பானார். பல இழிவுள்ளவாக அந்த பதில் சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, எந்த ஞானியும் இருக்கார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், அன்புக்குரியவர்களே, அழியக்கூடிய இந்த உலகம் அழிந்து போக போகிறது. இந்த உலகத்தை அழிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கென்று ஒரு அடையாளத்தை வைக்கப் போவது கிடையாது. மனுஷர் மைதானத்தில் அனைத்து நபர்களையும் ஒன்றாக கூட்டக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒரு அறிகுறியை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்த மாட்டான். ஒரு சாதாரணமாக இயற்கை சீற்றம் வரப்போகிறது, அல்ல ஒரு மழை பொழிவு, ஒரு மழை பெய்ய போதும் சொன்னா அதற்குண்டான அறிகுறி தெரியுதா இல்லையா? ஒரு மண்ணு வாசனை வரும், மேகம் கூடி இருக்கும், மழை பெய்ய போது அப்படிங்கிறத நம்ம திருப்பணும் உண்டா இல்லையா? இந்த மனுஷர் மைதானத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று திரட்டப்படுவதற்கு முன்னால், மறுமை நிகழ்வதற்கு முன்னால், இந்த மறுமை நிகழப் போகிறது என்கிற ஒரு விஷயத்தை மனிதன் உணராதவனாகவே இருப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், தெருவிலே நிற்பான், அவன் வீட்டுக்கு போயிருக்க மாட்டான், மறுமை வந்து விடும். இப்படி தெருவுல நிற்பான், அவன் வீட்டுக்கு போயிருக்க மாட்டான், மறுமை வந்து விடும். புடவை வியாபாரம் செய்து கொண்டிருப்பான், புடவையை பேரம் பேசிக் கொண்டிருப்பான். இவன் வாங்கியும் இருக்க மாட்டான், அவன் விற்றும் இருக்க மாட்டான், மறுமை நிகழ்ந்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பால் கறந்து கொண்டிருப்பான், இவன் கறந்து முடிச்சிருக்க மாட்டான், மறுமை வந்துவிடும். தன்னுடைய கால்நடைகளுக்காக தொட்டியினை கட்டி கொண்டிருப்பான், நீர் தடாகத்தை கட்டி கொண்டிருப்பான், கட்டி முடித்து நீர் பாய்ச்சுவதற்கு முன்னால் மறுமை வந்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டா, குழந்தை கருப்பை வயிற்றுல குழந்தைய வச்சிருப்பா, அவன் இந்த சவுண்ட்ல குழந்தையை பெற்றுருவான். பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய தாய் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி தன்னுடைய திருமலையில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல உதாரணங்களை சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஏகப்பட்ட விஷயங்களை நம்மால் உதாரணமாக பார்க்க முடியும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உலக ஆசை இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இபாதத்து விஷயத்தில் கூட ஒரு மனிதன் கோட்டை வருகிறார். இந்த இல்லையா, ஒற்றைப்படை இரவு, இந்த ஒற்றைப்படை இரவுல கூட நம்மால் அதிகமான அமல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஷைத்தான் அனுப்பி விடுறான். என்ன காரணம்? உலக ஆசை. மறுநாள் காலையில கடையை திறக்கணும், மறுநாள் காலையில சம்பாதிக்கணும் என்கிற உலக ஆசை யாருக்கு இருக்கிறதோ அவன் என்ன செஞ்சிடறான், நைட்டி பார்த்து பண்ண மாட்டான். நம்மளால பார்க்க முடியுது. இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னா, அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகளை கொண்டு சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க. நீங்க நம்ம இதெல்லாம் கேட்கும் போது கண்ணை கட்டுது உண்டா இல்லையா, தூக்கம் அருமையா வருது. இந்த செய்தியை சொல்லும் பொழுது, உலக ஆசையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும் பொழுது, உலக ஆசையை துறந்து மறுமைக்காக தயாரானார்கள். அல் மாயிஸ் என்கிற ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, அல் மாயிஸ் என்கிற சஹாபி விபச்சாரம் செய்து வருகிறார். என்ன செய்யறாரு, விபச்சாரம் செய்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி முகத்தை திருப்பிக்கிறாங்க. திருப்பி இந்த பக்கத்துக்கு வராரு, வந்து யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், இந்த பக்கம் முகத்தை திருப்பிக்கிறாங்க.
பிறகு சொல்றாங்க, சொல்லலாம் நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? எதற்காக உணர்கிறாய்? நீ முத்தம் கொடுத்திருப்பாய், நீ கட்டி அணைத்திருப்பாய், இப்படி ஒண்ணு சொல்றாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்றாரு, யார சொல்றாங்க, இல்ல நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன். பிறகு அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய இடத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற போயிடுறாங்க. அவர் மரணம் அடைவார், அவர் மரணமாக்கப்படுகிறார், கொல்லப்படுகிறார், கல்லால் இருந்து கொல்லப்படுகிறார். அப்பொழுது கூட அவருக்கு இறக்கிறார். ஒரு சகாபி என்ன செஞ்சார் சொன்னா, ஒட்டக எலும்பை தூக்கி தலையில் அடித்து விடுகிறார். மயக்கம் முற்றி உழுந்து மரணம் அடைந்து விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டு வரப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதற்காக இப்படி செய்தீர்கள் என்று சொல்கிறார்கள். 2 நபர்கள் பேசிக் கொண்டு செல்கிறார்கள். என்ன தெரியுமா? இவர் பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கிறாங்க, இவர் ஏன் வாய விட்டாரு, ஏன் அடிவாங்கி மௌத்தா போனாரு. 2 நபர் பேசிட்டு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்றாங்க, செத்து போன சகோதரருடைய கறியை சாப்பிடக்கூடிய ஒரு வாசனை எனக்கு அடிக்கிறது, ஒரு நாற்றம் எனக்கு அடிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த செய்தியை நாம பார்க்க முடியாது. அன்புக்குரியவர்களை எதற்காக சொல்லணும்? நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி எதற்காக சொல்லணும்? இந்த உலகத்திலேயே தண்டனை பெற்றா பரவாயில்லை, போயிடும். நாளை மறுமை நாள தண்டனை பெற வேண்டுமே என்கிற ஒரு பயம் அவர்களுக்கு இருந்ததுனால என்ன செஞ்சாங்க, அப்படியே மாத்திக்கிட்டாங்க. அதே போல ஒரு பெண்மணி யார் சொல்ல விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு சொல்லி வராங்க. ரசூலுல்லாஹி குழந்தை பத்திட்டு வாங்குறாங்க. பிறகு 2 வருஷம் பாடம் கொடுத்துட்டு வாங்குறாங்க. ஆக மொத்தம் 3-4 வருஷம் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் தண்டனை வாங்குறாங்க. வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, போயிருக்கிறாங்க. தண்டனை கொடுக்கிறாங்க. ரத்தம் ஹாமித் மேல படுது, ரத்தத்தை சீ அப்படின்னு சொல்லி தொடங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவருடைய பாவ மன்னிப்பை மதீனாவில் 70 நபர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தால் கூட ஈடாகாது என்று சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர் நடந்து கொண்ட விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறாங்க. என்ன காரணம்? இது எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் அப்படின்னு சொன்னா, உலகத்தின் மீது பற்றை குறைத்துக் கொண்டாங்க, மறுமைக்காக தயாரானாங்க, மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டார்கள், நடந்து கொண்டார்கள். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைத்தார். அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்தான். அன்புக்குரியவர்களே, ஏகப்பட்ட விஷயங்கள் இதற்காக இருக்கிறது, சொல்றதுக்கு நேரம் தான் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், மறுமை நாள் மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று திரட்டப்படுவதற்கு முன்னால் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னீஹி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், மறுமை நாள் அந்த சம்பவம் நிகழக்கூடிய சூழ்நிலையில தன்னுடைய பிள்ளையே தூக்கி வீசிட்டு நோங்குறோம். தன்னுடைய தாய் பிள்ளைய பார்க்க மாட்டா, பிள்ளை தாயை பார்க்க மாட்டா, பெற்றோருக்கு பிள்ளைய பார்க்காது, சகோதரியை பார்க்க மாட்டா, நண்பனை பார்க்க மாட்டா, எல்லாரும் விட்டு எல்லாரும் வறண்டு ஓடதான் பார்ப்பான். இந்த வசனத்தை யூதர்கள் மறுத்தாங்க. இந்த வசனம் இறங்கிய மாத்திரத்தில் யூதர்கள் மறுத்தாங்க. கேட்டாங்க, எப்படி பெற்ற ஒரு தாய் பிள்ளைய விட்டுட்டு போயிடுவாரா? பெற்றெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை தாயை விட்டுட்டு ஓடிடுமா? இப்படி எல்லாம் கேட்டாங்க. அதுதான் இன்றைக்கு அதை உண்மைப்படுத்தியிருக்கிறார். சுனாமின்னு ஒரு நடந்துச்சு. இந்த சுனாமியில நடந்த சம்பவத்தை டிவியில போட்டு காட்டினான். ஒரு தாயை வீல் சேர்ல வச்சு உருட்டிட்டு வாரான். அவனால ஓட முடியல, வீல் சேர் அப்படி உருட்டி இவன் ஓடிட்டான். 10 மாசம் சுமந்து பெற்றவன் பார்க்கல. அந்த காட்சியை மறுபடியும் போட்டு காட்டினான். ஒரு பிள்ளைய தூக்கிட்டு ஒரு தாயை ஓடி வரா, அவனால ஓட முடியல, பிள்ளைய தூக்கி ஒரு வீசிட்டு ஓடிட்டான். இந்த சம்பவங்கள் டிவியில போட்டு காட்டப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன அந்த விஷயம் இன்றைக்கு உண்மையாக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, எவ்வளவுதான் பாதுகாப்புல உட்கார்ந்தாலும் சரி, எத்தனை மாடி மேல 110 மாடி மேல கட்டி உட்கார்ந்தாலும் சரி, இரும்பு கோட்டைக்குள்ள உட்கார்ந்தாலும் சரி, காத்து புகாத பகுதிக்குள்ள உட்கார்ந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொன்னா அந்த முடிவு தான். மௌத்து என்னைக்குமே வர முடியாது, யாருக்கும் மரணிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரமலான் கண் மூடி திறக்கிறதுக்குள்ள போயிட்டு இந்த அடுத்த நாள் கண்டோம், இன்னைக்கு ஒரு நாஸ்டா இருக்கலாம், இல்லாத நாடினான்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாஸ்டா இருக்கலாம், அடுத்த நாள் வருமாங்கிறது சந்தேகம். லட்சக்கணக்கில் பைசா கொடுத்தாலும் சரி, கோடி கணக்குல பைசா கொடுத்தாலும் சரி, அடுத்த மாசத்துல இருந்தா நீ மறுபடியும் ரமலான கொண்டு வான்னு சொன்னா அடுத்த மாசம் ரமலான ஆகுது.
லட்சக்கணக்கில் பைசா கொடுத்தாலும் சரி, கோடிக்கணக்கில் பைசா கொடுத்தாலும் சரி, இனிமேல் அடுத்த வருஷம் அதுவரை யார் உயிரோடு இருக்கிறார்களோ, யார் மரணிக்கிறார்களோ, சென்ற வருடம் இருந்தவர்கள் இந்த வருடம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய அமல் எந்த அளவுக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம். இங்க உள்ளவருடைய நோக்கம், இந்த பகுதியில் இந்த நாட்டில் உள்ளவருடைய நோக்கமே எப்படி இருக்குன்னு சொன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இயக்க வரி. அந்த இயக்கம், இந்த இயக்கம், அப்படி இயக்கம், இப்படி இயக்கம், இப்படித்தான் ஒருத்தருடைய செயல்பாடுகள் போகிறது. நான் குறை சொல்லல, எந்த இயக்கத்திலிருந்து நல்ல அமல்களை செஞ்சா நம்ம குறை சொல்லல. அதே நேரத்துல எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த அமீராக இருந்தாலும் சரி, அந்த அமீரும் அந்த இயக்கமும் நம்ம குடிக்குள்ள போனதுக்கு அப்புறம் பதில் சொல்ல போறது கிடையாது. நம்முடைய அமல் மட்டும்தான். நான் மௌத்தா போறேன், என் பள்ளி, என் ஜமாத்துல உள்ள தலைவரோ அமீரோ எங்க பள்ளியில உள்ளவர் தான், எங்க பள்ளியில தான் இமாம் வேலை செஞ்சாரு, எல்லா கொஞ்சம் தண்டனையை குறைச்சிக்க அப்படின்னு சொல்ல போறாரா? நம்ம சேர்ந்த அமல் தான், நம்ம குடிக்கு நாம சேர்க்கக்கூடிய அமல் தான், இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல் தான் நமக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம், தேவையில்லாத விவாதங்களை எல்லாம் விட்டு விலகி விட்டு மறுமைக்காக தயாராகக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக மாற வேண்டும். கபரிலே தூக்கி போட்டதற்கு பிறகு நம்முடைய அமல் மட்டும்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்லி காட்டினாங்க, உங்களுடைய அமல் தான்ப்பா உங்க கூட வரும், மௌத்தா போனதுக்கு அப்புறம் நம்முடைய அமல் தான் வரும் என்று சொல்லி காட்டினாங்க. அன்புக்குரியவர்களே, நம்முடைய அமல்களை துரிதப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. இந்த ரமலான் மாதத்தின் பொருட்டாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து சுவனத்தில் நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அடுத்தபடியாக அன்புக்குரியவர்களே, ஃபித்ராவுடைய விஷயத்தையும் பெருநாள் தொழுகையினுடைய விஷயத்தையும் விலகிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கு இஸ்லாமியர்களில் அநேகமான பேர் இந்த விஷயங்களில் தவறு செய்கிறார்கள், அதிகமான விஷயங்களில் தவறு செய்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, முதலாவது அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பெருநாள் தொழுதுக்கு கூட சில பேர் வித்ரா பணம் வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அன்புக்குரியவர்கள், தொழுகைக்கு முன்னால் இந்த தர்மத்தை நிறைவேற்றியாக இருக்க வேண்டும். முதலாக இருக்கக்கூடிய ஒரு தர்மம், முதலாக இருந்து செய்யக்கூடிய ஒரு கடமையாக இருக்கிறது. அடுத்தபடியாக என்ன அப்படின்னு சொன்னா, இதனுடைய நோக்கம் என்ன, ஏன் பித்ராவை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நோன்பில சில வீணான காரியங்களை நாம் செய்திருப்போம், சில தவறுகளை நாம செஞ்சிருப்போம். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம கொடுக்கக்கூடிய இந்த பணத்தின் மூலமாக, பித்ராவின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செல்வம் உள்ளவர்களை பார்த்து, செல்வ செழிப்பு உள்ளவர்களே என்று அழைத்து சொன்னாங்க, ஏழைகளை அந்த நாளை விட்டுறாங்க, ஏழைகளுக்கு என்ன செய்ய, அந்த நாளை நீங்க எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அது போல அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க என்று சொன்னாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான், கது அஃப்லஹு அந்த ஜகாத் கொடுத்து பரிசுத்தப்படுத்தக்கூடியவர் உண்மையாக வெற்றி அடைந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு என்று சொல்லி காட்டுகிறான். தொழுகையை முடிச்சுட்டு தொழுகைக்கு முன்பாக இந்த ஒரு காரியத்தை அல்லாஹ் நினைவு கூறக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கு நினைவுபடுத்தி சொல்லி காட்டுகிறான். தொழுகைக்கு முன்னதாக செய்யக்கூடிய அந்த சதகாவினை, ஜகாத்தினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாருக்கும் உண்டு. இந்த கடமையை பொறுத்தவரைக்கும், பித்ராவை பொறுத்தவரைக்கும் எல்லா நபர்களும் செய்ய வேண்டியது. உலகத்தில் பிறந்துவிட்ட அத்தனை நபர்கள், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த பித்ரா தொகையினை கொடுத்தாக வேண்டும். இந்த தொகையினை பொறுத்தவரை யாரு குடிக்க கூடாதுன்னு சொன்னா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப மோசமான முறையில் இந்த நாட்டில் எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படி யாருமே கிடையாது. பஞ்சத்துல, வறுமையில, காலகாலமா, பிச்சைக்காலத்தனமா சாப்பிடவே முடியாம வறுமையிலேயே கலக்கக்கூடியவங்க சொல்லி கூட யாருமே பார்க்க முடியாது. வருஷத்துல ஒவ்வொரு ரூபா, மாசம் ஒரு ரூபா, 10 ரூபா சேர்ந்தா கூட வருஷத்துல 90 ரூபா கொடுத்துடலாம். அந்த மாதிரிப்பட்டவங்க அதோட மோசமா இருக்கிறவங்க சொல்லி கூட யாருமே பார்க்க முடியாது. ஆக எல்லா நபர்களும் பித்ரா தொகையினை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். எந்த அளவு கொடுக்கணும், இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், அதை எடையை சொல்லி காட்டுகிறது, அளவை சொல்லி காட்டுகிறது. ஒரு சாவு அளவு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சாவு என்று சொன்னால் 4 முத்து. ஒரு முத்துன்னு சொன்னா அருவி போடுறது, ஒரு அருவி போறது முத்து, 4 முத்து தலை கொண்டது ஒரு சாவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு அளவாக சொல்லி காட்டுறாங்க. எப்பத்திலிருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, பெருநாளைக்கு 2 தினங்களுக்கு முன்னிலிருந்து சஹாபாக்கள் கொடுத்ததாக நாம் பார்க்க முடிகிறது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா,
ஜமாத் மூலமாக கொடுக்கறதுனால, நீங்க ஜமாத்துல மூலமா கொடுக்கறதுனால இன்னைக்கு அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை நாம பார்க்கிறோம். புத்தராட்சியை கொடுக்குறோம், வாங்க பேனரை கட்டு, முதல்ல பேனரை கட்டி விடுறான். புத்தராட்சியை கொடுக்குறோம், அவங்க மோசத்துறை இவங்க மோசத்துறை என்ன பக்கத்துல கூட்டாடு, மறுநாள் காலையில பேப்பர்ல வந்துருது, மறுநாள் வார இதெல்லாம் வந்துருது. அப்ப இப்படி எல்லாம் செய்யக்கூடியவங்க இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லல. இந்த மாதிரி கொடுக்கறத விட தனியா கொடுத்துட்டு போறது பெரிய சிறப்பு. தனியா நாம கொடுத்துட்டு போறதுங்கிறது பெரிய சிறப்பு. இந்த மாதிரி யாரு செய்யாம ஜமாஅத் மூலமாக நல்ல விஷயங்களாக நினைத்து செய்கிறார்களோ அவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பெருநாள்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நோன்பு பெருநாளை பொறுத்தவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈட்டி கணக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஈட்டி வர அளவுக்கு அப்படிங்கிற காரணத்துக்கு ஈதுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. போகக்கூடிய நேரத்துல பேரித்தம் பழத்தை ஒற்றைப்படையாக சாப்பிட்டு கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு போயிருக்கிறாங்க. பேரித்த பழத்தை சொல்லிக்கலாம், பேரித்த பழம் தான் சாப்பிடணும் கிடையாது. அதனுடைய நோக்கத்தை விளக்கிக்கணும். ஏன்னா நோக்கம் என்ன, நம்ம இதுக்கு முன்னாடி நோம்பு வச்சிருந்தோம். இந்த நோம்பு வந்து தெரியணும், நோம்பு கிடையாதுங்கிறத காட்டணுங்கிறதுக்காக பெருமானார் சிலைகளுக்கு போகும் பொழுது பேரித்தம் பழத்தை ஒற்றைப்படையில சாப்பிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம பெருத்த மரத்தாலும் கிடையாது, வேற வேணாலும் சாப்பிட்டு போனா பேரித்த பழத்தை சாப்பிடுவது சுண்ணத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் அந்த தக்பீர் சொல்வதற்கு ஏவுகிறார்கள். அலாமா ஹதாக்கும் என்கிற வார்த்தையில கொஞ்சம் கப்பிலுல்லாஹ் அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வதை காட்டியதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை அதிகமாக இந்த தினத்தில் புகழுங்கள், பெருமைப்படுத்துங்கள், தக்பீர் சொல்லுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் கபீரா என்ற வார்த்தையை சொல்லலாம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், வலில்லாஹில் ஹம்து என்கிற வார்த்தைகளையும் சொல்லலாம். இரண்டுக்கும் தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த தக்பீரை சொல்லலாம். அடுத்தபடி என்ன அப்படின்னு சொன்னா, புது ஆடையை அணிவதற்கு இதையெல்லாம் முஸ்லிம்களும் செஞ்சிருவாங்க. அது போல வாழ்த்துக்களை சொல்றது, பெருநாள் வாழ்த்துக்கள், ஈத் முபாரக் என்று சொல்வது சொல்லலாம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராட்ட சொன்னாங்க கூட சஹாபாக்களுக்கு இந்த நடைமுறை இருந்திருக்கிறது. அடுத்தபடி என்ன அப்படின்னு சிலருக்கு வர விஷயம் வர்றது ஒரு வழியாக இருந்தது சொன்னால் போவதை இன்னொரு வழியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருந்திருக்கிறாங்க. ஜும்மா நாளாக தான் என்ன செய்யறது, பெருநாள் வந்து ஜும்மா தினமாக வரக்கூடிய நேரத்துல இரண்டு கொத்துபாக்கள் நிகழக்கூடிய சூழ்நிலையில ஒரு கொத்துபாவை பங்கெடுத்துக் கொள்ளலாம். ஆனா ரெண்டு கொத்துபாவும் ஒரு பள்ளியிலன்னு சொல்லி இருக்கும்போது பள்ளியில கண்டிப்பா ரெண்டு கொத்துபா நிகழ்ந்தே ஆக வேண்டும். அதுக்குன்னு சொல்லி கூட சும்மாவை நடத்தாமே விடக்கூடாது, சும்மா நடத்தப்பட வேண்டும். விருப்பப்படக்கூடிய வந்து பங்கு கொள்ளலாம். அது போல பெருநாள் தொழிலை கேட்டு பாங்கு வைக்காமது கிடையாது. தொழுகைகளில் கூட எங்களுக்கு விதநாட்டு நடக்கிறது. எப்படின்னு சொன்னா கையை அவுத்துட்டு கட்டுவாங்க. அது போல ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தக்பீருக்கு மத்தியில சில துவாக்களை ஓதுவாங்க. இதுக்கெல்லாம் எந்த விதமான அனுமதியும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய தொழுகைகளை போலதான் இந்த தொழுகையை 2 ரக்காத்து சொல்லி இருந்திருக்கிறாங்க. அதிகப்படியாக 7 தக்பீர் 5 தக்பீர் 2 ரக்காத்துல ஆக மொத்தம் 12 தக்பீர் அதிகப்படியானது. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு விதிமுறையாக இருக்கிறது. இந்த விதிமுறைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக, உண்மை மூமின்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிய முடியுமாறாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 29வது நோன்பை தொடர்வதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். சர்வதேச துறையின் அடிப்படையில்